யாழ்ப்பாணம் சங்குப்பிட்டி பாலத்துக்கு கீழே கடந்த 12ஆம் தேதி ஒரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. அந்த பெண்ணின் முகம் எரியூட்டப்பட்டு கருப்பு நிறத்திலாக இருந்தது. அந்த பெண்ணின் மரணம் தொடர்பில் பலரும் சொல்லியிருந்தாங்க, இந்த பெண் பலரால கற்பழிக்கப்பட்டிருக்கின்றா, இந்த பெண் வீட்டில இருந்து நகை கொண்டு வந்தவா, கணவர்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வந்திருக்கிறா, அப்படி என்று சொல்லி எல்லாம் பலர் சமூக ஊடகங்களில பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது தெரியாமல் நாங்கள் தொடர்ச்சியாக ஒருவரை பற்றிய வதந்திகளை சமூக ஊடகங்களில பரப்பக்கூடாது. அவங்களுடைய குடும்பத்துக்கு அது பாரிய பாதிப்பை கூட ஏற்படுத்தும். இந்த பெண்ணின் மரணம் தொடர்பில் சில உண்மையான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவற்றை இந்த காணொளியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த பெண்ணின் மரணம் தொடர்பில் சில உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணம் காயநகர் பகுதியை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான 36 வயது குடும்ப பெண்தான் சங்குப்பிட்டி பாலத்துக்கு கீழே கடந்த 12ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டவர். அந்த பெண்ணின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் முன்னிலையில உடற்கூற்றாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது அந்த பெண் படுகொலை செய்யப்பட்ட விடயம் வெளியாகி இருக்கிறது. அந்த பெண்ணின் தலையில குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டிருக்குதாம். அதுக்கு பிறகு அந்த பெண் கடலுக்குள்ள வீசப்பட்டிருக்கிறார். அத்தோட அவருடைய நுரையீரலையும் நீர் புகுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறதாக உடற்கூற்றாய்வில் தெரிய வந்திருக்குது. அந்த பெண் வீட்டை விட்டு புறப்பட்ட போது 10 பவுன் நகை அணிந்திருக்கிறாராம். ஆனால் அவருடைய சடலத்தில் நகைகள் காணப்படவில்லை. வீட்டை விட்டு புறப்பட்டு தனது நண்பியுடன் வவுனியா செல்வதாக சொல்லியிருக்கிறாராம். ஆனால் இதுவரை விசாரணையில வெளியான தகவல்களின்படி அந்த பெண் தனது கணவரிடம் சொன்னபடி அவர்களோட சென்றிருக்கவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் பாலியல் பலாத்காரத்திற்குள்ளானதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் உடற்கூற்றாய்வில் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு விடயம். ஆனால் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி போலீசார் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போது பவுனின் விலை வெகுவாக அதிகரித்து கொண்டு வருகிறது. அந்த பெண் உண்மையிலேயே நகை கொண்டு போனாரா அல்லது உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது குறித்து தெரியவில்லை. வெளியில நாங்கள் போகும்போது தனியாகவும் சரி குடும்பத்துடனும் சரி போகும்போது அளவுக்கு மீறிய நகைகளை கொண்டு போகக்கூடாது. ஏனென்றால் நகைகளின் விலை அதிகரிக்கிறதால திருடர்கள் எப்படி அதை திருடுவோம், எப்படி தாங்கள் அதை திருடி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லது எங்களுக்கு தெரிந்த எங்களுடன் நெருங்கி பழகின்றவர்கள் கூட எங்களிடம் நிறைய நகையோ பணம் இருந்தால் அதை அபகரிக்கிறதுக்கு திட்டமிட்டால் என்ன வழியிலே ஆச்சும் அதை அபகரித்து கொள்ளுவார்கள். ஆகையால நகை பணம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் மிகுந்த அவதானமாக இருங்கள். பிறருக்கு நாம் நம்மிடம் இருப்பதை காட்ட வேண்டும், ஆடம்பரமாக தெரிய வேண்டும் என்று சொல்லி ஆடம்பரங்களுக்கு ஆசைப்பட்டோ அல்லது தெரியாத நண்பர்களுடன் நீங்கள் உங்களுடைய ஊரை விட்டு வெளியில் சென்று அவர்களோட வெளியிடங்களுக்கு சுற்றுவதோ அல்லது அவர்களோட வேறு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளும் போதோ பாரிய அளவிலான நகைகள் பணங்கள் கொண்டு செல்வதனை தவிர்த்து கொள்ளுங்கள். இவற்றால் எங்களுடைய உயிராபத்தும் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பெண்ணின் மரணத்தில் மர்மம் இருக்குது. முழுமையான விசாரணைகளின் பின்னர் தான் அந்த பெண்ணிற்கு உண்மையாக நடந்தது என்பது முற்றுமுழுதாக தெரிய வரும். அதுவரையில் அந்த பெண் தொடர்பில் தேவையற்ற வதந்திகள் பரப்புவதை தவிர்த்து கொள்ளுவோம். ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பெண்ணின் உயிர் பறிபோகி இருக்கிறது. ஆனால் உண்மையாக என்ன சம்பவம் நடந்தது என்று தெரியவில்லை. போலீசார் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். என்ன நடந்தது என்பது குறித்து தெரிய வரும் என்பது. அதுவரையில் தேவையற்ற வதந்திகளை பரப்பாமல் அந்த பெண்ணின் மரணத்திற்கான உண்மையான விசாரணை சீராக நடைபெற வேண்டும் என்பதை எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ளுவோம். தங்கம் 3,65,000 ரூபாவாக 24 கரட் தங்கத்தின் விலை உயர்வடைந்திருக்குது. அதே போல 22 கரட் தங்கத்தின் விலையும் அதிகரித்திருக்கின்றது. ஒரே நாளில 20,000 ரூபாய் தங்கத்தின் விலை பாரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது. இன்னும் எத்தனை ஆயிரம் ரூபாவாக அதிகரித்து எங்க போய் தங்கத்தின் விலை முடிய போகுதுன்னு தெரியல. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 14ஆம் தேதி 10ஆம் மாசம். இன்றைக்கு தங்க விலை எல்லோரும் ஆவலா எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க. தங்க விலை இன்றைக்கும் கூடி இருக்குது. இன்றைக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு மணித்தியாலவும் கூடி கொண்டிருக்குது. அப்படி பார்க்க இன்றைக்கு 24 கரட் தங்கம் 3,65,000 வந்திருக்குது. அதே இடத்துல 22 கரட் தங்கம் 3,34,500 ரூபாய்க்கு வந்திருக்குது. இது நாங்கள் பல நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம். தங்க விலை கூடும் 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 என்று சொல்லி கொண்டிருக்கீங்க. இப்படி கூடிக்கொண்டே இருக்குது.
இது இந்திய அளவிலோட இப்படி நிற்காம இன்னும் கூடும் தான் சமூக ஆர்வலர்கள் சொல்லி கொண்டிருக்கணும். இன்னும் கூடும் 4 லட்சம் 4.5 லட்சம் மட்டும் வரும் என்று சொல்லணும். இப்போ இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விற்பனை செய்யறதுக்கு இல்லாட்டி முதலீடு செய்யறதுக்கு பாவிச்சு கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு தற்சமயம் எங்களுக்கு தங்கம் தட்டுப்பாடாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னா தங்கத்தை தருணம் இல்லை. நிறைய இடங்கள்ல தங்கம் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தங்கம் கிடைக்கிறது. அப்போ அப்படியான ஒரு சந்தர்ப்பமா சூழ்நிலையா இருக்கு. என்ன காரணம்னா இருப்புல வச்சிருந்து போட்டு பிறகு கொடுத்தா கூட லாபத்துக்கு கொடுக்கலாம்ன்ற காரணத்தால எல்லாரும் இருப்பை வச்சிருக்கணும், வெளியில விடணும் இல்லை. அப்படியான சந்தர்ப்பமா இருக்கு. நேற்று மாலை வரை 24 கரட் தங்க பவுன் ஒன்று 3,45,000 ரூபாவாக விற்பனையாக இருந்த நிலையில இன்று 20,000 ரூபாவால் அதிகரித்து தற்போது 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,65,000 ரூபாயாக விற்பனையாகி வருவதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில தற்போது 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,65,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 22 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,37,600 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,625 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 42,125 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலை குறித்த கவலைகளுக்கு மத்தியில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை தேடுவதால் தங்கத்தின் விலை முதன்முறையாக இவ்வாறு அதிகரித்திருக்கிறதாம். இசாரா செவ்வந்தி கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி தலைமறைவாகி வாழ்ந்து வந்த நிலையில நேபாளத்தில் 5 பேரோட கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி இந்த பெண் நாட்டை விட்டு தப்பி சென்றவா? கடவுச்சீட்டு இல்லாமல் ஒரு சாதாரண நபர் நாட்டை விட்டு தப்பி வேறு நாட்டுக்கு செல்ல முடியுமா? இந்த நாட்டின் பாதுகாப்பு எப்படி இருக்குது? இவற்றையெல்லாம் குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். இசாரா செவ்வந்தி உட்பட 5 பேர் நேபாளத்துல வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த இசாரா செவ்வந்தி இலங்கையை விட்டு எப்படி சென்றார்? இதுதான் மக்கள் இப்போது கேட்கின்ற முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இலங்கையில இருந்து ஒரு சாதாரண குடிமகன் பாஸ்போர்ட் இல்லாமல் கூட கடல் வழியாக செல்ல முடியாது. ஆனால் ஒரு உயர்கவனிப்பு பட்டியலில் இருந்த நபர் புலனாய்வுத்துறை, இராணுவம், கடற்படை, விமான நிலைய பாதுகாப்பு அனைத்தையும் தாண்டி வெளிநாடு சென்றிருக்கிறார் என்றால் இதில் ஏதோ திட்ட மூலோபாயம் இருக்கிறதா என்பதே மக்களின் சந்தேகம். இது புலனாய்வுத்துறையின் கண்மூடித்தனமா அல்லது கடற்படையின் பொறுப்பின்மையா அல்லது யாரோ உயர்மட்ட ஆளுமைகளின் பாதுகாப்பா? இது ஒரு தனிநபர் விவகாரம் அல்ல. இது நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகளின் நம்பகத்தன்மை குறித்து எழும் பெரும் கேள்வி. நாட்டின் பாதுகாப்பு வலையமைப்புகள் இவ்வளவு எளிதில் துளையிடப்பட்டால் நாளை யாரும் தப்பிச் செல்லலாம். இப்போது மக்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் தெளிவான ஒரு விசாரணை, பொறுப்புக்கூறல் மற்றும் உண்மையை வெளிப்படுத்தும் அரசாங்க நிலைப்பாடு. நாட்டின் பாதுகாப்பை குலைக்கும் அமைதி ஒப்பந்தங்கள் இல்லாமல் சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். ஒரு பாரிய குற்றச்செயல் நடந்திருக்கிறது. அந்த குற்றச்செயலுக்கு பின்னர் தேடப்படும் பட்டியலில் எல்லோராலும் தேடப்படும் ஒரு நபராக நாடு பூராகவும் பரபரப்பாக ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கையில் அந்த பெண் நாட்டை விட்டு எப்படி தப்பிச் சென்றார்? எப்படி தலைமறைவாக இவ்வளவு நாட்களும் வேறொரு நாட்டில் வாழ்ந்தார்? முக்கியமாக இந்த நாட்டை விட்டு எப்படி தப்பிச் சென்றார் என்பதே பலருக்கும் சந்தேகம் ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த பெண்ணின் பின்புலத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறார், அதாவது யாரோ ஒரு பாரிய பலம் படைத்த நபர் ஒருவர் இருக்கிறாரா, இல்லை என்ன நடந்தது என்பது குறித்து மக்கள் இந்த உண்மைத்தன்மை தொடர்பில் தெளிவாக அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறார்கள். இந்த உண்மைத்தன்மையும் மக்களுக்கு தெளிவாக விளக்கப்பட வேண்டும். ஏனெனில் அப்போதுதான் இந்த நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.